என்ன நாமளே தினக்கூலி வாங்கி சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த ஆள் என்னடான்னா 10% சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? மாணிக்கம் நமக்கு நல்லது தானப்பா சொல்லியிருக்காரு. சாவட்ட கஷ்டப்படுற நேரத்துல தங்கத்துல கடனை வாங்கி காலத்தெல்லாம் பாரு, அதுக்கு தான் சொல்லியிருக்காரு. செண்பகம். என்ன தம்பி அப்படி சந்தேகமா பாக்குற? காலையில இட்லி வக்கனையா சாப்பிட்டியே, அது அந்த பொண்ணு கடை இட்லி தான்ப்பா. இட்லி நல்லா இருந்ததா? நல்லாதான் இருந்திருக்கும். ரொம்ப நேரம் மாவாட்டினா கையெல்லாம் கண்ணி போச்சு. இது விடுங்க, எல்லாரும் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் பத்த வச்சு தானே நசுக்குவாங்க. நான் விரல வச்சு நசுக்கிட்டேன். பரவாயில்ல, பழக்கம் இல்லைல்ல, இனிமே பழக்கப்படுத்திக்கிறேன். சொன்ன மாதிரி நான் செய்யறேன். நீங்க கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்துவீங்கல்ல? ப்ராமிஸ்? ஐயோ, அங்க என்னது? ப்ராமிஸ், ப்ராமிஸ், சீக்கிரம். தள்ளு, தள்ளியா, தள்ளு, தள்ளு. அண்ணாத்த, நீ எதிர்பார்த்த மாதிரியே. நீங்க செண்பகமே. ஹலோ, ஏதோ சொல்ல வந்தீங்க? திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தயவு பண்ணி தொகுதியுடைய நன்மைக்காக நீ தான் எம்எல்ஏவா நிக்கணும். நிக்கணும், நின்னேதான் ஆகணும். எதிர்கட்சி வேட்பாளர் அணை கட்டி தருவதாகத்தான் சொல்லி இருக்கிறார். என்னை வெற்றி பெற செய்தால் ஒரு 6 கட்டி தருவேன். அண்ணா, எனக்கு 2 குழப்பம். பையில இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கும்போது சைடுல எதுக்காக சின்னதா ஒரு ஓட்டை போடுறீங்க? ஓகே, முத குழப்பம் தீர்ந்து போச்சு. 2வது குழப்பம், பையில ஓட்டை போட்டு ஏன் கேமராவை உள்ள வைக்கிறீங்க? அதானே, பையில ஓட்டை போட்டு ஏன் கேமராவை உள்ள வைக்கிறீங்க? கேமரால ஓட்ட போட்டு அதுல பைய வைக்க முடியாது, அதனாலதான். புரியுதா? போடுங்கம்மா ஓட்டு. வணக்கம்மா. உங்க தொகுதியில நான் சுயேட்சை வேட்பாளர் நினைக்கிறேன். மறக்காம உங்க ஓட்டை இந்த ஏனி சின்னத்துக்கே போடுங்க. பேமானீங்களா? ஏண்டா, என்ன தராட்டு தான் எங்க கோட்டைக்குள்ளே வந்து எங்க தலைவருக்கு எதிராக ஓட்டு கேட்பீங்க? தவறண்டா, வாங்கடா கீழே. அண்ணா, ரெடியா இருக்குல்ல? என் தலைவனுக்காக என் உயிரே போனாலும் சரி, வேற எவனையும் இந்த ஏரியாக்குள்ள வந்து ஓட்டு கேட்க விட மாட்டேன். இப்ப தகராறு பண்றது முடிவு பண்ணிட்டீங்க. அவர் வியாபாரம் எதுக்கு கண்ணு? நீ போப்பா. என்கிட்ட பேசுறாங்க, என்னடா பேச்சு? இருங்க இருங்க. பத்ரம், என்ன கேட்டீங்க? எவனை கேட்ட அந்த ஏரியாக்குள்ள வந்து ஓட்டு கேட்கறதுக்கு? ஓட்டு கேட்கறது ஜனநாயக உரிமை. போடுறதும் போடாததும் ஜனங்களோட இஷ்டம். நான் யார் தெரியுமா? சொல்லு. கரிமுத்து. ஆட்டுக்கறியா அடுப்பு கறியா? ஏய், நக்குலா, நான் கில்பாச் மேல காட்டுறியா? ஐயா யார் தெரியுமா? கட்சிக்காக 4 தபா தீ குளிக்க முயற்சி பண்ணவன். கட்சிக்குள்ள கொச்சல் குட்டான்னு என் தலைவன் சொல்லி 2 பேரை போட்டு தள்ளிட்டேன். ஒரு தலைக்கு ஒரு மோதிரம், பார் 2 தலைக்கு 2 மோதிரம் என் தலைவன் போட்டிருக்கான். உஷார் வைக்கமா, 3வது மோதிரம் போட வச்சிடாத. ஐயா, ஒரு லெவல் வரல் தானே. எங்கால சிங்கிளா போய் ஒரு பெட்டாலியனே காலி பண்ணிட்டு வந்திருக்காரு. உன் கணக்குப்படி மோதிரம் போடுறதுக்கு 10 விரல் பத்தாதுன்னு இடுப்பை சுத்தி 37.5 பவுன்ல தங்க அண்ணா கொடிய கட்சி மேலிட கட்டி விட்டுருக்கு. அண்ணா, அதை கொஞ்சம் லைட்டா காட்டுங்க. தன்னடக்கம்பா. ஏய், இந்த பிலிம் காட்டுறது உதாரணம் விடுறதுலாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. மிதுல குப்பம் தெரியுமா? மிதுல குப்பம். அதுல 300 குடிசை எரிஞ்சு 200 பேர் செத்து போட்டானே, கொளுத்துறது யாரு? இந்த கரிமுத்து தான். அதான் நம்ம தலைவர் பாலிடிக்ஸ். கொளுத்துறது நாங்க, பழித்துக்கு போட்டது எதிர்கட்சிக்காரங்க மேல. அங்கிருந்து வந்தாயா என் தலைவன் எழுத்த குடிசையெல்லாம் கட்டி கொடுத்தான், ஏழைங்களுக்கு துணிமணிலாம் கொடுத்தான். அப்படியே ஜனங்க சும்மா புல்லரிச்சு போயிட்டாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட பவர்ஃபுல் தலைவரை எழுத்து ஓட்டு கேட்கிறியா? அப்படியே உட்காருங்க, அமைதியா இருங்க. ஏன் இவ்வளவு வேகம்? கத்தி கடப்பரெல்லாம் எடுத்துட்டு போய் ஆளுங்கட்சி தலைவரை வெட்ட போறீங்களா? பின்ன 200 பேர் உசுர் போச்சே, சும்மா விடுவாங்களா? அவனை வெட்டி புலி போட வேணா? ஓஹோ, இது இந்த கேள்வி கொஞ்சம் வெயிட்டா இருக்குப்பா. அண்ணாத்த தான் பதில் சொல்லுவாரு. உங்க கோபமும் ஆத்திரமும் ரொம்ப நியாயமானது. எப்பவுமே உங்க எதிர்ப்பை ஒரு கருப்பு கொடியை காட்டி சாத்வீகமான முறையில தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு இருக்க கோபத்தை வரப்போற தேர்தலை நீங்க போட போற ஓட்டின் மூலமா வெளிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். கணேசபுரம் தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் பரத் 1,54,914 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்.
யாரு தள்ளி விட்டது? இப்ப எவன் எப்ப கவுத்துவானே தெரியல. யோ, உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். 1 பெருசா 117 பெருசா? இழிஞ்சது போ, இதுக்கே யோசிக்கிறாங்களே. அண்ணே 117 தானே பெருசு. அப்புறம் என்ன, ஆட்சி அமைச்சிட வேண்டியதானே? 117 சீட்டு இருந்து என்னென்ன பிரயோஜனம்? மெஜாரிட்டிக்கு இன்னும் ஒரு சீட்டு தேவைப்படுதே. வெளியே எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்மால இன்னும் உள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சார், நாம ஏன் யோசிக்கணும்? பேசாம எதிர்க்கட்சியில போய் சேர்ந்துட்டா? ஐயோ, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நாங்கெல்லாம் பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டோம். நீ கையெழுத்து போடாமலே ஒட்டிக்கிட்ட. உங்களுக்குள்ள என்ன அட்ஜஸ்ட்மெண்டோ? அவர் போட்டு நீங்க இருங்க. வணக்கம். வா. நீங்க இந்த மங்களாபுரம். மங்களாபுரம்? எந்த மங்களாபுரம்? என்னது? உங்க சொந்த ஊரு? எனக்கு சென்னை தான், மேட்டுக்குப்பம். அது எனக்கு இந்த மங்களாபுரம் இளைஞர் நற்பணி மன்றம் அங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இங்கே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவனை பார்த்தா மங்களாபுரம் ஜீவா மாதிரி இல்ல? ஐயோ, மங்களாபுரத்துக்காரன் செத்து போயிட்டான்னு தான் ஏற்கனவே டாக்டர் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. நீங்க அவன் நினைச்சு அவனை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. இல்லையா, இவனை பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்காயா. நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்கன்னு? இங்க பாருங்க, ஏற்கனவே கவர்னர் ஆபீஸ்ல இருந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லி போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. பண்ணாங்களா? நமக்கு தேவை ஒரே ஒரு எம்எல்ஏ, அது இவன் தான். அமுக்குங்க. இவன் வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே குழம்பு போச்சியா. சரி, ஆசை நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆக வேண்டியதை பார்க்கலாம். இவர் தான் பரத், சுயேட்சை எம்எல்ஏ. எந்த அரசியல் அனுபவமும் இல்லாம மக்களால மனப்பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே வேட்பாளர். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன். நின்னீங்க, ஜெயிச்சிட்டீங்க, இப்போ உட்காரலாம்ல, உட்காருங்க. நாட்டு மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி வந்திருக்கீங்க, ஏதோ பியூட்டி பார்லர் நடத்துற மாதிரி வந்திருக்கீங்க. சீப்பை உள்ள வைங்க, நம்மளை சீப்பா நினைச்சிட போறாங்க. எல்லாரும் இருக்கும்போது நான் நேரா விஷயத்துக்கு வரேன். ஓ, அங்கேயா? ஹலோ. இப்ப நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா, ஹலோ, நாங்க மந்திரி அமைக்கிறதுக்கு. ஹலோ ஹலோ, கேட்கலையே. ஹலோ, இப்ப நல்லா கேக்குது, சொல்லுங்க சார். நான் தான் கூப்பிட்டேன். ஓ சாரி சார். இரியா, இப்ப நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே சீட்டு குறையுது, அதுக்கு உங்க ஆதரவு வேணும். மாரி, நான் செண்பகம் பேசுறேன். எதிர்க்கட்சி தலைவர் லைன்ல இருக்கார், அவருக்கும் அங்க ஒண்ணு குறைதான். சும்மா இருப்பீங்களா சார்? எதுக்கு சும்மா இருக்கணும்? நீங்க யார் பேசுறது? நான் தான் சிஎம் பிஏ, இல்ல எம்எல்ஏ தலைவர் பரத்துடைய பிஏ, மேட்டுக்குப்பம் மாரிமுத்து பேசுறேன். என்னடா உளற? நான் தான் செண்பகம். ஓ, செண்பகநாதன் ஐயாவா? வணக்கம் தலைவரே. என்ன ஆச்சுடா உனக்கு? ஒரு நிமிஷம், போன் அவர்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அடம் பிடிக்கிறாரு. நாங்களும் முக்கியமான விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லிடுறேன், அப்படியே சொல்லிடுறேன். அவரும் ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வேணா என்கிட்ட பேசுங்க. அது நீ தானே சொன்ன 5 மணிக்கு போன் பண்ண அவர்கிட்ட பேச வைக்கிறேன்னு. 5 கோடியா? 50 கோடி ரூபாய பொட்டலம் கட்டி என் தலைவன் முன்னாடி காட்டினாலும் அசர மாட்டார். என்னடா உனக்கு பைத்தியமா? என்னது, உணவுத்துறையா? தலைவா, உணவுத்துறை தர்றீங்களா? புரியுது புரியுது. நாங்க என்ன சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாட்டுக்கு சேவை பண்றது ஒண்ணுதான் என் தலைவனுடைய ஒரே லட்சியம். செய்யுங்க, நல்லா செய்யுங்க. என்ன போன் பண்ண சொல்லிட்டு இப்ப என்னடா கிண்டலா பண்றீங்க? தம்பி, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் காவல்துறை யாருக்கு விட்டு கொடுத்ததில்லை. அந்த துறையை முதல் முறையா நான் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஐயா சிந்தனவாதிகளே, உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? எல்லாரும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க.